500 750 சதுர அடிக்கு 335% வரி உயர்வு, 700 சதுர அடிக்கு மேல் 1200 சதுர அடிக்கு 50% வரி உயர்வு, 2400 சதுர அடிக்கு மேல் தான் வரி உயர்வு கூடுதலாகப்பட்டது. அனைத்தும் அதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. எப்பவுமே வரி என்பது 2400 சதுர அடி இருந்தால் கீழே மேல்தளம் கீழ்த்தளம் என்று சேர்ந்துதான் இருக்குமே தவிர தனித்தனியாக இருக்காது. இல்ல, அவங்க எதிர்கட்சி தலைவர் சொல்ல முதலமைச்சர் நிறுத்த சொல்றாங்க. அதேதான் கட்டுவாங்க. சார், ஒவ்வொரு ஆண்டும் 6% கூட வருங்க. அந்த ஏங்க அதுதான் வரும், அப்படித்தானே வரும். ஏங்க அது அதாவது ட்ரோன் சர்வே எடுத்து ஒரு 3000 கட்டவங்களுக்கு எல்லாம் 70,000 60,000 வந்துருச்சு. அந்த உள்ள அளவு எடுக்கும்போது அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல, அதை சேர்த்து வசூல் பண்ணும். ஏங்க குப்பை வரி போட்ட போது கடந்த லெட்டர் சர்டிபிகேட் கொடுத்து 6 வருஷத்துக்கு முன்னால இருந்து கேட்டாங்க. அதெல்லாம் கேட்காது, இந்த வருஷம் மட்டும் கேளுங்க, இந்த வருஷத்துல இருந்து அதை எடுங்கன்னு சொல்லி பழையது அவங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், கொடுத்தா கட்டிக்குவோம், அவ்வளவுதான். அதுதான் பூரா பாராளுமன்றம். நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான் எழுதணும். எங்களுக்கு சட்டத்துல இடம் இல்ல. நாய்களை பிடிக்கிறதுக்கோ மாடுகளை பிடிச்சி பவுண்டர்ல அடிச்சிருவோம், நாயை பிடிச்சி பவுண்டர்ல அடிக்க கருத்தடை பண்ணி அது உடம்பு சரியாகி திருப்பி அதே இடத்துல கொண்டு விடணும். அப்படி இல்லைன்னா அவங்க பிடிக்கிறவங்க பேர்ல ஜெயிலுக்கு போகணும்னு இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லி இருக்கிறோம், நீங்க மேல சட்டம் பார்லிமெண்ட்ல எங்களுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றி கொடுங்க, எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு, நாய் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டு. ஆமா, அதுதான். நீங்க பண்ண வழி இல்ல, சட்டத்துல இடம் இல்ல. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நாங்க என்ன செய்ய முடியும்? அதான் எல்லா இடத்துலயும் நேற்று பேசுன இடத்துல பூரா நகராட்சியில ஒரு தனி இடம் ஒதுக்குங்க, அதை பிடிச்சு கொண்டு அங்க வைங்கன்னு சொல்லியிருக்கேன். பிடிச்சு கொண்டு வைக்க சொல்லியிருக்கேன். அல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க குறிப்பிட்டு சொன்னா நான் உடனே தர சொல்றேன். 4 ஆண்டு காலத்தில் அதெல்லாம் பார்த்துரும். 4 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு 24,000 கோடி, 3 ஆண்டுகளுக்கு 24,000 கோடி, இந்த ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முடிந்து இந்த ஆண்டு 25,000 கோடி கொடுத்திருக்காங்க. இல்ல, ஸ்மார்ட் சிட்டி முடிஞ்சு போச்சு. எல்லாமே புது திட்டம், அடுத்த திட்டம் போட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. அதான் ஒண்ணு இல்ல, 750 கோடி பத்திரிகை எல்லாம் போட்டு 750 கோடி ஆய்வுக்காக ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே. இந்த வருஷம் அறிவிக்கிறேன்.